Today we are going to learn day 4. Let's dive into MBAs. How many of you really ready to learn your MBA? இன்னைக்கு இது ஒரு MBA படிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. Okay. So if you are excited, type E in the chat box. MBASல என்ன சொல்லி தரேன் அப்படின்னா, இந்த குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த MBAS அப்படின்றது தான். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப என்ன சொல்றது, சீசன் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருப்பாங்க. 20 வருஷம் பண்ணவங்க, 40 வருஷம் பண்ணவங்கலாம் சேல்ஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த நாலும் டிஃப்ரெண்ட்னே தெரியாது. மார்க்கெட்டிங் வேற, பிராண்டிங் வேற, அட்வர்டைஸ்மெண்ட் வேற, சேல்ஸ் வேற. இது நாலும் டிஃப்ரெண்ட்னே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இது மூணும் ஒன்று தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இது மூணும் ஒன்று தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பிராண்டிங் பண்ணிட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன்னு நினைச்சுப்பாங்க. ஓகே. அண்ட் மார்க்கெட்டிங் பண்றேன்னு நினைச்சிட்டு லைக் இது எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் நினைச்சுப்பாங்க. சேல்ஸுக்கு உள்ள சில விஷயங்களுக்கு, கஸ்டமர் கன்வர்ஷனுக்கு ஆன சில விஷயங்களையும் இந்த திங் தட் இஸ் அ மார்க்கெட்டிங். ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். பட் இதுக்குள்ளேயே நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு. அது நம்ம அந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சாதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவ் ஆகியே போக முடியும். கஸ்டமர் கிட்ட வந்து அந்த கன்வர்ஷன் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன் இல்லையா? இப்போ மார்க்கெட்டிங்னா என்ன உங்களை பொறுத்தளவு? மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் மார்க்கெட்டிங்க்கு நிறைய யூனோ இது இருக்கு. என்ன சொல்றது, டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஓகே. மார்க்கெட்ல மார்க்கெட்டிங்க்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கு. நிறைய புக்ல நிறைய மாதிரி போட்டிருப்பாங்க. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ த எக்ஸாக்ட் திங் வாட் யூ ஷுட் டூ இன் மார்க்கெட்டிங். ஓகே. மார்க்கெட்டிங் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய தியரிட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து வெறும் டெஃபினிஷன்ஸ் தான். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், இவ்வளவுதான். இதுக்கு பிளான் பண்ற எல்லா விஷயமும் சேர்த்தாங்கன்னா மார்க்கெட்டிங். ஓகே. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ரெண்டுமே வந்து மார்க்கெட்டிங். எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு உங்க ப்ராடக்ட்டை பத்தியோ உங்க சர்வீஸை பத்தியோ, இல்லாட்டினா உங்கள்கிட்ட எப்படி பேமெண்ட் பண்ணணும், என்னோட வெப்சைட்டை எப்படி பயன்படுத்தணும், என் வாட்ஸ்அப் குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும், என் ப்ராடக்ட்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன ஃபீச்சர் இருக்கு, நாங்க எவ்வளவு பெரிய பிராண்டு, எத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர் இருக்கிறாங்க, ஓகே, அண்ட் லாஸ்ட் இயர் என்ன மாதிரி சேல்ஸ் நடந்துச்சு, இந்த ப்ராடக்ட் ஏன் நீங்க வாங்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ற இடமும் சொல்லி கொடுக்குற இடமும் தான் இந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது. ஓகே. ஸோ மார்க்கெட்டிங்னா என்ன? எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். உங்க டார்கெட் ஆடியன்ஸை எஜுகேட் பண்றது தான் அதுல வேலை நடக்கும். இப்போ வேல்யூ ஆட் அப்படிலாம் சொல்லுவாங்க. வேல்யூ எப்போ ஆட் பண்ண முடியும்? யூ காண்ட் ஆட் வேல்யூ இன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் உங்க ப்ராடக்டை போய் அவங்க மனசுல நிறுத்துறதுக்கான ஒரு வேலையை தானே தவிர அங்க சேல்ஸுக்கான விதமோ வேல்யூவோ ப்ரொவைட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வேல்யூனா ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறது வேல்யூ அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஓகே. தட் இஸ் எட் அனதர் எஜுகேட்டிங். ஓகே. உங்க கஸ்டமரை எஜுகேட் பண்றதுக்கான ஒரு ஒரு எஜுகேஷனல், ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஷியல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதை வாங்குவாங்க. தட்ஸ் இட். ஸோ தட் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் இதை செய்ய முடியுமா உங்களால? இப்போ மார்க்கெட்டிங்னா என்ன பண்ணணும்? உங்க டார்கெட் ஆடியன்ஸை எஜுகேட் பண்ணணும். அது வந்து ஃபென்டாஸ்டிக் மார்க்கெட்டிங் என்ன சொல்றது மெத்தட் அப்படின்னு நான் சொல்றேன். எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸை மறந்துடக்கூடாது. ரைட். இதுல ஒரு ஃபனல் இருக்கு. தட் இஸ் கால்டு ஏஐடிஏ ஃபனல். திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபனல் தட் எப்படி வந்து லைக் ஹியூமன் எவல்யூஷன்ல வீலோட கண்டுபிடிப்பு மிகப்பெரிய ஒரு விஷயமோ மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்ல ஏஐடிஏ அப்படின்றது. இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டூல். ஓகே. இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்ல என்ன வேணாலும் பண்ணலாம். சார் எஜுகேட் பண்ணணும்ட்டீங்க, எப்படி நான் சொல்லி தர்றது? நீங்க எப்படி வேணாலும் சொல்லி தரலாம். ஆனா இந்த ஃபார்மட் படி சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன். ஓகே. ஸோ இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ஓவராலான அவுட்லுக் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஏஐடிஎஃப் ஃபார்மேட், இந்த ஏஐடிஎஃப் ஃபனல் யூஸ் பண்ணி தான் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வர முடியும். நம்ம ஒரு பிராண்டுக்கு கஸ்டமர் ஆயிருக்கோம்னாலே இதை பேஸ் பண்ணி தான் ஆயிருக்கும். ஓகே. அவேர்னஸ், முதல்ல அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு அவேர்னஸ் இருக்கும். அப்புறம் அந்த ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் ஆகும்.
தென் வி வில் அதை வந்து வாங்கணுன்ற ஆசை நமக்கு வரும், அப்புறம் நம்ம வாங்குவோம். ஓகே, அதுதான் என்னது த ப்ராசஸ். ஸோ தட் இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்றோம் அப்படின்னாலும் இந்த ப்ராசஸை தாண்டினாதான் அவங்க நம்ம கிட்ட வர வைக்க முடியும். நம்ம டைரக்டா ஆக்ஷன் எடுக்க வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டை பத்தி முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு பேருக்கு நீங்க நம்புறீங்க உங்க உங்க பிராண்டை பத்தி? ஒரு 1,00,000 பேருக்கு தெரியும்னு நம்புறீங்க? சாட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க. 1,00,000 பேருக்கு என்னோட பிராண்ட் இருக்குன்னு தெரியும் சார்னா சாட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க பாப்போம். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லையே சார் அப்படின்றீங்களா? ஒரு 1,00,000 பேருக்காவது என்னோட பிராண்ட் பேரை சொன்னா தெரியும் சார் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ் போடுங்க. நோ. அப்புறம் 1,00,00,000 எப்படி சம்பாதிக்கிறது? 1,00,000 பேர்கிட்டயே தெரியலன்னு அப்படின்னா 1,00,00,000 எப்படி சம்பாதிக்கிறது அப்போ? புரியுதா? வேற நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கோம்னு இப்ப புரியுதா? ம். இன்னும் சொல்ல போனா நிறைய பேரோட எம்ப்ளாயிஸுக்கே தெரியாது. என்ன தெரியாது? இந்த பிராண்ட் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஏதோ வருவான், வேலை பார்ப்பான், காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அவ்வளவுதான். இந்த பிராண்ட் எதுக்கு இருக்கு, என்ன இந்த பிராண்டோட விஷன் என்ன, எதுக்காக இந்த நம்ம ஓனர் இந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு, எதுவுமே தெரியாது. வருவான், வேலை பார்ப்பான், சம்பளம் வாங்குவான், போய்கிட்டே இருப்பான். அப்போ இவ்வளவுதான் நம்ம பண்ற பிசினஸ். இவ்வளவுதான். 1,00,000 பேருக்கு 10 வருஷம் பண்ணியிருக்கீங்க, இல்ல 5 வருஷம் பண்றீங்க. அட்லீஸ்ட் 5 வருஷம் பண்ணியிருந்தா 1,00,000 பேருக்கு ரீச் ஆயிருக்கணும். சொன்னா தெரியணும். தெரிஞ்சாதான் அது என்னது மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம். அப்போ அவேர்னஸே இன்னும் கொடுக்கல, இந்த ஸ்டேஜே இன்னும் முடிக்கல நீங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். சக்சஸ் மைண்ட் செட்லையும் மீ அண்ட் மை மணிலையும் பார்த்துருப்போம். நமக்கு ஒரு கிளைண்ட் எடுக்கணும், 1,00,00,000 சம்பாதிக்கணும்னா அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணி பண்ணணும்ட்டு. கரெக்டா? அப்போ நமக்கு எவ்வளோ கஸ்டமர் வேணும், அப்போ எவ்வளோ பேரை நம்ம ரீச் பண்ணணும், அதை பண்ணவே இல்லைன்னா அந்த 1,00,00,000 இலக்கை மட்டும் வச்சா பத்தாது. அப்போ அவேர்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும், நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். 10,00,000 பேருக்கு நமக்கு தெரியும் 10% தான் கன்வர்ஷன் ரேஷியோ எல்லா பிஸ்னஸ்க்கும். ஓகே, 10% வந்து ஆவரேஜ். 7 to 10 சொல்லுவாங்க. ஓகே, 7 to 10 ஹார்ட் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா ஒரு 7% கன்வெர்ட் ஆகும். ஈஸியான பிஸ்னஸ்னா 10 to 12. ஓகே, 7 to 12 வச்சுக்கலாம். 7 to 12% தான் கன்வர்ஷன் ரேஷியோ இருக்கும் அதிகபட்சம். ஓகே, ஐ மீன் நாட் அதிகபட்சம், ஆவரேஜ். ஆவரேஜா. அப்போ இப்போ 1,00,000 பேரை ரீச் பண்ணாதான் நமக்கு 10% எவ்வளவு 10,000 கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண முடியும். கரெக்டா? 10,000 பேரை ரீச் பண்ணாதான் அட்லீஸ்ட் 1,000 பேரை கன்வெர்ட் பண்ண 1,000 பேர் ரீச் பண்ணாதான் அந்த 100 பேரை நம்ம என்ன செய்ய முடியும், கன்வெர்ட் பண்ண. 100 பேர் ரீச் பண்ணாதான் 10 பேராவது நமக்கு கிடைப்பாங்க. அப்போ நம்மள தெரியல அப்படின்ற பட்சத்துல நம்ம கிட்ட யாரும் வாங்க போறது இல்ல. ஸோ தட் அவேர்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மேகி பாக்கெட் உடனே கடையில போய் கடையில இருக்கிறத பார்த்தா வாங்குனீங்க, அது என்னது மேகி பாக்கெட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியா வாங்குனீங்க? ஆடை பார்த்துருப்போம், ஒரு 5-6 தடவை ஆடு பார்த்துருப்போம். ஓகே, அப்புறம் 2 நிமிஷத்துல குக் ஆகுமா? அது எப்படி 2 நிமிஷத்துல குக் ஆகும்? பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருப்பாங்க. ஆமா, 5 ரூபா தான் அந்த பாக்கெட் அப்படிம்பாங்க. வாங்கிட வேண்டியதுதான், போய் வாங்கியிருப்பீங்க. ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், சாரி, உங்க மொபைலு, காரு, பைக்கு, பென்னு, எழுதுற பென்னு இருக்குல்ல, ஸ்கூல் போகும்போது அப்படிதான் வாங்கியிருப்பீங்க. உங்க பக்கத்துல ஒருத்தன் வாங்கியிருப்பான் 5 ரூபாய்க்கு, சூப்பரா. எப்பா எப்பா அதே மாதிரி எனக்கு வேணும்பா அப்படின்னு போய் வாங்குவோம். கரெக்டா? அவேர்னஸ், அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியும், இன்ட்ரெஸ்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்குறது ரேட்டு கம்மி தான் அப்படின்றது ஃபீல் ஆகும், இல்லை ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கும், அது மூலமா நமக்கு ஆசை வரும். அப்புறம் அதை வாங்கிடும். புரியுதா? எல்லாமே நம்ம லைஃப்ல இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனிலாம் அப்படிதான் நம்மளை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, நீங்க இன்னும் உங்க கம்பெனியை வச்சு அப்ரோச்சே பண்ணல அப்படின்னா எப்படி நமக்கு சேல்ஸ் நடக்கும்? அப்போ மார்க்கெட்டிங்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுல உங்க டார்கெட் ஆடியன்ஸ் எஜுகேட் பண்ணணும். எப்படி எஜுகேட் பண்ணணும்? முதல்ல அவேர்னஸ் கொடுக்கணும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், டிசைர் கொடுக்கணும், ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். கரெக்டா? ஸோ ஏஐடிஏ ஃபனல் புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல எஸ் போடுது. சி, அவேர்னஸ் ஒரு ஸ்டேஜ், இன்ட்ரெஸ்ட் ஒரு ஸ்டேஜ், டிசைர் ஒரு ஸ்டேஜ், ஆக்ஷன் ஒரு ஸ்டேஜ். அண்ட் யூ கேன் யூஸ் திஸ் அஸ் அ ஸ்கிரிப்ட் as well. கஸ்டமர்கிட்ட பேசும்போது, டிசைன் பண்ணும்போது, வீடியோ பண்ணும்போது எல்லாத்துக்கும் இதையே நீங்க கிரியேட் பண்ணலாம். கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா இதை பெருசாவும் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் வெளியே பண்ணும்போது அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்னு பெரிய கேம்பெயினாவும் பண்ணலாம். இல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது கஸ்டமர் வந்து கேட்பாங்க, இது என்ன கடை, என்ன ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காரு, திடீர்னு உங்க கடைக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வெயில் அதிகமா இருக்கு, இல்ல மழை பெய்யுது, ஒதுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது என்ன கடை அப்படின்னு கேட்டா அவேர்னஸ் ஸ்டேஜ். சரியா?
இது வந்து நாங்க என்ன பண்றவங்கலாம் வந்து saree வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அவேர்னஸ். பட்டு சேலை மட்டும் இங்க வித்துக்கிட்டு இருக்கோம். அவேர்னஸ். அப்புறம் இன்ட்ரெஸ்ட். ஓ! அப்படியா? சரின்னு சொல்லிட்டாரு. இன்ட்ரெஸ்ட்னா என்னது? மத்த கடை பட்டு மாரி இங்க கிடையாதுங்க. இந்த இதெல்லாம் வந்து கையிலேயே நாங்க தச்சு குடுக்குறோம். ஐ மீன் நெஞ்சு குடுக்குறோம். கரெக்ட்டா? அண்ட் இது வந்து என்னது? புழுக்கள்ல இருந்து எடுக்கப்படுற பட்டு கிடையாது. இது வந்து பிளான்ட் பேஸ்டு பட்டு. நாங்க புழுக்கள கொல்றது இல்ல. வெறும் பிளான்ட்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய பட்டு அப்படின்னோனே, கூட கொஞ்சம் இதாயிருவாரு. இப்ப வாழ நார்லலாம் பட்டு சேலை தயாரிக்காங்க. ஓகே. அப்போ என்ன செய்வாங்க, ரொம்ப "ஓ! அப்படியா வாழ நார்ல செஞ்ச பட்டா?" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். அப்போ அவரு என்ன நினைப்பாரு, அப்ப அந்த பட்டுக்கும் இந்த பட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஒண்ணும் இல்ல. அந்த நார்மல் பட்டு தான் ரேட்டு கூட. இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். ஆனா அத விட சாஃப்ட்டா இருக்கும். அத விட 10% கம்மி அப்படின்னா வாங்குறதுக்கு ஆசை வந்துரும். அப்புறம் ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். இன்னைக்கே வாங்குனீங்கன்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. வாங்குறீங்களா? இல்லன்னா இன்னைக்கு வாங்குனா சேலையோட ப்ளவுஸும் ஃப்ரீ. வாங்குறீங்களா? அப்படின்னா, ஓகேம்பாரு. இப்படிதான் ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். இப்ப நம்ம பேசும்போதே அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர், ஆக்ஷன் இப்படியே வரிசைப்படி போயிருக்கும். அவேர்னஸ் குடுக்கணும். அந்த ப்ராடக்ட் அவர் டவுட் கேட்காருன்னு வச்சுக்கோங்க. இடையில ஒரு டவுட் கேட்டாரு. பட்டு கடையா? ஆ என்ன பட்டு? வேற ஏதாவது கேட்கிறாருன்னா, அந்த கொஸ்டினுக்குள்ளேயும் திரும்ப அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர் போயிரணும். WhatsAppல டெக்ஸ்ட் போட போறீங்களா? ChatGPTல போய் அந்த மேட்டர நீங்க ஏஐடிஏ ஃபார்மேட்ல எனக்கு கிரியேட் பண்ணி குடுன்னா, அது கிரியேட் பண்ணி குடுத்துரும். பா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும் அப்டின்னா, நமக்கு இவ்வளோ வருஷமா இத வச்சு தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியூமன் மைண்ட் வந்து இதுக்கு தயாராயிருச்சு இந்த ப்ராசஸ்க்கு. அப்போ நீங்க ஆ ChatGPTல போய் எந்த மெசேஜ்னாலும் ஏஐடிஏ ஃபார்மேட்ல குடு அப்டின்னா குடுத்துரும். அத நீங்க அப்படியே அ தேவையானத எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் பேச போறீங்களா? பேசும்போது இந்த ஃபார்மேட்லயே பேசுங்க கஸ்டமர் கிட்ட. இமேஜ் கிரியேட் பண்றீங்களா? அப்படியே போங்க. ரீலா? இதே போங்க. அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசைர், ஆக்ஷன். 30 செகண்டுக்கு. எதுக்கு வேணாலும் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அல்டிமேட் டூல். இது தெரிஞ்சா மார்க்கெட்டிங் ஃபுல்லா முடிஞ்ச மாரி தான். ஓகே. தட்ஸ் இட். அண்ட் 4P அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன 4P அப்படின்னா, மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல இந்த 4 ரொம்ப முக்கியம். என்ன? ப்ராடக்ட், பிளேஸ், பிரைஸ் அண்ட் ப்ரமோஷன். ஒண்ணும் இல்ல. தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. இடம், பொருள், ஏவல்னு 3 சொல்லியிருப்பாங்க. அதத்தான் இங்க 4ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம வந்து பிரைஸ் மட்டும் அவங்க சொல்லல. மத்த இந்த 3 சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, பிரைஸ் அப்படின்றது ஏரியா பொறுத்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. இதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். நம்ம பொதுவா தமிழ், இந்தியன்ஸ் வந்து பிரைசிங்ல ஒர்க்கே பண்ண மாட்டோம். நமக்கு ஒர்க் பண்ண தெரியாது. அதனால தான் நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகல. ஏன்னா, இந்தியன்ஸுக்கு மார்க்கெட்டிங்கே தெரியாது. அண்ட் எஸ்பெஷலி தமிழ் ஆட்களுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் சுட்டு போட்டாலும் வராது. ஏன் அப்படின்னா, வராதுன்னா இப்போ வந்திருக்கோம். ஏன் வராது அப்படின்னா, நம்ம ஃபுல்லா எம்பத்தி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஆட்கள். எம்பத்தி பேஸ் பண்ணி. நம்ம மளிகை கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடையில போய், "அண்ணே நாளைக்கு குடுக்குறோம்ண்ணே" அப்படின்ட்டு 1 மாசம் மளிகை சாமான வாங்கிட்டு வந்துடுறான். ஆனா, எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் நீங்க போகவே வாங்கவே முடியாது. ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாது. தட் இஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர். அவங்க ப்ராடக்ட், பிளேஸ், பிரைஸ், ப்ரொமோஷன் விப்பாங்க. நம்ம ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரொமோஷனோட முடிச்சிருவோம். கஸ்டமர் வந்தா போதும். வந்தாங்கன்னா, இந்த குடுத்துட்டு அடுத்த மாசம் வாங்கிடுவோம். நம்ம பொதுவா மெதுவா வாங்குவோம். ஏன்னா நம்ம எம்பத்தி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஆட்கள். அவங்க வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரில ஃபுல்லா பிரைஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ நெறைய வெஸ்டர்னைஸ்டா மாறிட்டு வருது. ஆஸ் வெல் அஸ் பிசினஸ் ஓனரா நம்ம வெஸ்டர்னைஸ்டா இருந்தா மட்டும் தான் பணம் நெறைய வர தான் நம்ம பெருக்க முடியும். அந்த காலத்துல நமக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்தியா ஃபுல்லா வளம் நெறைய இருந்துச்சு. எல்லாருக்கும் எல்லாமே இருந்துச்சு. அதனால குடுக்குறது வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. கரெக்ட்டா? டாக்ஸஸ் எல்லாமே கூடிருச்சு. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? விவசாயிகள் தண்ணி யூஸ் பண்றதுக்கு வரி போட போதாம் இந்தியன் கவர்மெண்ட். அப்படின்ற போது நமக்கு காசு முக்கியமாகுது. அப்போ அந்த மாரி இடத்துல என்ன வேண்டியதாயிடுது? விவசாயிகள் தண்ணிக்கு வரி போட்டா எல்லாத்தோட விலைவாசியும் ஏறிரும். தண்ணிய ஊத்தி எதெல்லாம் விளைவிக்கிறாங்களோ, எல்லாத்தோட விலையும் ஏறிரும். ரைட்டா? ஓவரால் இந்தியா. அப்படின்ற போது, நம்மளும் இப்போ பிரைஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அரிசி வாங்கணும் இல்லையா? அப்போ. ரைட்டா? அப்போ ப்ராடக்ட், பிளேஸ், பிரைஸ், ப்ரமோஷன். இந்த 4P ரொம்ப ரொம்ப முக்கியம். இடம், பொருள், ஏவல். முதல்ல உங்க ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் எந்த யூனோ என்ன மாரி நீங்க வந்து விக்க போறீங்க அப்படின்றது. என்ன ப்ராடக்ட்ட கஸ்டமருக்கு கொண்டு போய் குடுக்க போறீங்க. எந்த பிளேஸ்ல வச்சு குடுக்க போறீங்க. பிளேஸ் இஸ் வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தப்பான இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படிதான் சொல்லுவேன். என்னன்னா ஒரு கிராமப்புறத்துல போய் ஒரு ரோல்ஸ் ராய்ஸோட அட்வர்டைஸ்மென்ட் போட்டா ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு ரோடே இல்லாத ஒரு ஊர்ல போயி
சொகுசா போகக்கூடிய ஒரு பிஎம்டபிள்யூஓ இல்லைன்னா ஆடியோ பென்ஸோ ரோல்ஸ் ராய்ஸோ அதோட ஆடு போட்டால் யூஸ் இருக்கா அப்படின்னா யூஸ் கிடையாது. அங்கே யாரும் வாங்க ரோடே கிடையாது, அங்கே யாருக்கு வாங்க போகிறாங்க? அங்கே ஒரு டிராக்டர் ஆடு போட்டிங்கன்னா தான் வாங்குவாங்க. ஒரு விவசாயிகள் வில்லேஜ் பக்கம்னா டிராக்டர் ஆடு போட்டால் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் பிளேஸ் வந்து எந்த இடத்துல வச்சிருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ யூனோ அது பிளேஸ் அப்படின்றதுல பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, மார்க்கெட்டிங்ல 7P நான் இருக்கு. நான் அந்த 7P இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 4P தான் முக்கியம். பிளேஸ்னா அது பீப்புள், பீப்புள் பேஸ் பண்ணது. எந்த தரப்பட்ட மக்களுக்கு நீங்க விற்க போறீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரைசிங் வைக்கணும் அடுத்து. ஓகே, அந்த பிளேஸை பொறுத்து ப்ரைசிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சென்னையில் ஒரு ப்ராடக்ட் விற்கிற ப்ரைஸுக்கும் அதே ப்ராடக்ட் கன்னியாகுமரியில் விற்றீங்கனாலும் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ இந்த தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய பொருளை கொண்டு காஷ்மீரில் விற்றீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் சொல்லலை. ஓகே, ப்ரைஸ் ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால எந்த பிளேஸில் என்ன ப்ரைஸிங்கில் வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஐஃபோன் எடுத்துக்கோங்க. ஐஃபோன் வந்து அமெரிக்காவில் ஒரு ப்ரைஸு, சிங்கப்பூரில் ஒரு ப்ரைஸு, துபாயில் ஒரு ப்ரைஸு, இந்தியாவில் ஒரு ப்ரைஸ். இது தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேவா? நம்ம இந்தியாவில் தான் கூட, யூஎஸில் போய் வாங்கினா கம்மி. அதை விட நீங்கள் இங்கே போய் வாங்கினீங்கன்னா, துபாய் போனீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ தட் பிளேஸை பொறுத்து என்ன செய்யும், ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அண்டு ப்ரொமோஷன், பிளேஸை பொறுத்து மக்களை பொறுத்து ப்ரொமோஷனையும் நீங்கள் வந்து மாற்றணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ப்ரொமோஷன் அப்படின்னா, ப்ரொமோஷனுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்க போகிறோம். நிறைய கம்பெனிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி அந்த இடத்துல பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வைக்கலாமா வேண்டாமா, வச்சா ஓடுமா ஓடாதான்னு மார்க்கெட் ரிசர்ச் ஆட்களை வச்சு அந்த லைக் இப்போ கேஎஃப்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. கேஎஃப்சியோட சென்னையில் ஒருத்தர் ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டாருன்னா, அந்த சென்னை ஃப்ரான்ச்சைசி ஓனரோட கேஎஃப்சிலேருந்து ஒரு ஆள் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பார்ப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் உட்காந்து பார்ப்பாங்க எப்படி நடக்குது. பக்கத்து கடைகள்லாம் போய் கேட்பாங்க எப்படி போயிட்டு இருக்கு, கேட்பாங்க பார்ப்பாங்க. ஓகே, எவ்வளோ காஃபி குடிக்கிறாங்க, எவ்வளோ சிக்கன் போயிட்டு இருக்கு இந்த ஏரியாவில், எங்க இருந்து வாங்குறாங்க, நான்வெஜ் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. போய் ஒவ்வொரு வீடாக போய் செக் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஆவரேஜாக பார்த்தா தெரியும் இல்லையா மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத. அதை 1 மாதம் 2 மாதம் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடு போடுவாங்க. பிரான்ச்சை கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் ஒட்டுவாங்க, இல்லைன்னா லைட்டிங் போர்டு அந்த மாதிரி குட்டி குட்டி அங்கங்கே தெரியிற மாதிரி சின்ன சின்னதாக வைப்பாங்க. வச்சு அதை பழக்கப்படுத்துவாங்க மெதுவாக. ஓ, கேஎஃப்சி வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு பழக்கப்படுத்திட்டு ஓப்பனிங் டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆஃபரை போடுவாங்க. அப்பவும் கஸ்டமர் நிறைய வருவாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ண கஸ்டமர் நிறைய வருவாங்க. தென் போஸ்ட் ப்ரொமோஷன். இப்படி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது, தூங்கி எந்த உடனே ஒரு ஐடியா வரும், சூப்பராக இருக்க அப்படின்ட்டு சேட் பாக்ஸில் போய் டைப் பண்ணி போட்டுறது. இல்லை அப்படின்னா ஐ மீன் சாட் ஜிபிடியில் டைப் பண்ணி போட்டுறது, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் எடுத்து மெசேஜ் அனுப்பி விட்றது. நண்பர்களே இன்னைக்கு ஒரு 20% ஆஃபர் இருக்குது, வேணும்னா வாங்குங்க. இப்படி போட்ட உடனே கஸ்டமர் வந்துடுவாங்க. இதுதான் நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ரைட்டா? ஸோ வி ஷுட் ஹாவ் அ ப்ரொமோஷன் ப்ராசஸ். நிறைய பெரிய கம்பெனிகள்லாம் எப்படி ப்ராசஸ் வச்சுருப்பாங்கன்னா, 1 இயர் பிளானை முன்னாலேயே போட்டுருவாங்க. ஜனவரி மாதம் என்ன பண்ணணும், பிப்ரவரி மாதம் என்ன பண்ணணும், மார்ச் மாதம் என்ன மார்க்கெட்டிங், தீபாவளிக்கு என்ன ஆஃபர் போடணும், பொங்கலுக்கு என்ன, அடுத்த பொங்கலுக்கு என்ன ஆஃபர் போடணும், ஒரு வருஷம் உட்காந்து பிளானை போட்டுருவாங்க. நம்ம வந்து தீபாவளி இன்னைக்கு காலையில் தான் என்ன ஆஃபர் போடலான்னு யோசிக்கிட்டு இருப்போம். ஓகே, ப்ராசஸ் இருக்கணும். ஸ்டார்டிங் அடுத்த மாதம் என்ன பண்ணணும், இந்த மாதம் ப்ராசஸ் கையில் வந்து இருக்கணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்ணிக்கணும். தென் வந்து ப்ரொமோஷனில் ஃபிசிக்கல் எவிடன்ஸ். ஓகே, லைக் டெஸ்டிமோனியலோ வாட் எவர் சக்ஸஸ் ஸ்டோரியோ அண்ட் உங்கள் ப்ராடக்ட்னால என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்தாதாங்க ஒரு மார்க்கெட்டிங். இதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, அப்போ நீங்கள் பண்ணுறது வேறு, மார்க்கெட்டிங் இல்லை. ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பண்ணுங்கள். தென் வந்து பிராண்டிங். பிராண்டிங்னா என்ன சார், மார்க்கெட்டிங்கே தெரியல பிராண்டிங் வேற கேட்குறீங்க, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னா நானே சொல்லிடுறேன். பிராண்டிங் இஸ் நத்திங் பட் ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் பிராண்டிங்க்கும் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நிறைய என்ன சொல்ல குளறுபடி பண்ணி வச்சுருப்பாங்க. பிராண்டிங்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், லோகோ பண்ணுறது, போஸ்டர் ரெடி பண்ணி ஒட்டுறது, நம்ம லோகோவை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் முத்திரை குத்தி வைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. பிராண்டிங் இஸ் ஆல் அபவுட் ரிசல்ட்ஸ். ஓகே, அவங்களோட ப்ராடக்ட் என்ன ரிசல்ட்டை கொடுக்குதோ அதுதான் உங்களோட பிராண்டு. ஆப்பிள் ப்ராடக்ட் அதான் நான் வழக்கமாக சொல்கிறதே சொல்லிடுறேன். வழக்கமாக என்ன சொல்லுவேன், என்னது இப்போ மேகி இருக்குன்னு வச்சோம். மேகி வந்து 2 நிமிஷத்துல குக் ஆகும் சொல்கிறாங்க.
வாங்கி போட்டு அடுப்புல 1/2 மணி நேரமா வேகவே இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஒரு ப்ராடக்டான்னு தூக்கி தூர போட்டு போய்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அப்போ சொல்ற மாதிரி என்ன ஆட்ல நீங்க ப்ராமிஸ் பண்றீங்களோ அது அங்க ரிசல்ட்டா கிடைச்சிச்சுன்னா அது நல்ல பிராண்டு. இல்லைன்னா நல்ல பிராண்ட் இல்ல. இப்ப கிராமப்புறத்துல பென்ஸ் சொகுசா போகும்னு நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பென்ஸ் வந்து சுகமா போகலாம் நீங்க அப்படின்னு ஒரு ஆட் வருது. பென்ஸ் கார். பென்ஸ் கார் சுகமா போலான்னா அவன் எங்க ஓட்டி பார்த்திருப்பான்? பென்ஸ் கார் எங்க ஓட்டுவாங்க? அவன் தரையே இல்லாத இடத்துலயே ஓட்டிக்கிட்டு இருப்பான். ரோடே இல்லாத இடத்துல ஓட்டி பார்ப்பான். அவன் ட்ராக் போட்டு ட்ராக்ல ஓட்டி பார்ப்பான் சுகமா இருக்கான்ட்டு. இங்க நம்ம ஊர்ல இருக்கிற பாதி தார் ரோட்ல வந்து குழியும் குண்டும் குழியுமா இருக்கும். இப்ப இதுல கொண்டு வந்து அதை ஓட்டினா அதை சுகமா கிடைக்கும் கிடைக்காது. அப்போ ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு பென்ஸ் வாங்க முடிஞ்சு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா கப்பல் மாதிரி போகணும்னா நல்லாவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ ரிசல்ட் தான் பேசணும். நீங்க சொல்றபடி ரிசல்ட். நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ரிசல்ட் யாருக்கு கொடுக்கணும்? டார்கெட் ஆடியன்ஸுக்கு தான் ரிசல்ட் கொடுக்கணும். ரிசல்ட் டு யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். எல்லாமே டார்கெட் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி தான். டார்கெட் ஆடியன்ஸுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். அண்ட் பிராண்ட் அப்படின்றது நீங்க உலகத்துக்கே எல்லாம் பிராண்ட் எல்லாம் ஆகவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆக முடியாது. நீங்க உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் பிராண்டு. ஓகேவா? சி இப்படி என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு பிராண்டும் என்ன ஆகாது அங்க இங்கேயும் சுவிட்ச் ஓவர் ஆகாது. இப்ப விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் வச்சுக்கோங்க. விஜய் ரசிகர் விஜய்க்கு தான் ரசிகரா இருப்பாங்க. அஜித் ரசிகர் அஜித்துக்கு தான் ரசிகரா இருப்பாங்க. அப்போ பிராண்ட் அப்படின்றதே பர்டிகுலரா ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கு பேஸ் பண்ணி தான் போகுமே தவிர எல்லாருக்குமான பிராண்டா இருக்காது. இருக்க முடியவே முடியாது. சரியா? அப்போ ரிசல்ட்டுமே உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர வேற யாருக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்ப இந்தியன் ரோட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கார்னு கேட்டீங்கன்னா இப்ப மகேந்திரா எடுத்தீங்கன்னா இந்தியன் ரோட்டுக்கான ஒரு சூப்பரான கார் மகேந்திரா. அப்போ நம்ம பென்ஸை கொண்டு வந்து இங்க ஓட்டிட்டு இருந்தோம்னா வாங்குறதுக்கு வசதி இருந்தாலும் வாங்கி ஓட்டுறது வேஸ்ட். சரியா? லாம்போகினி வாங்கி ஓட்டுறோம். நம்ம ஊர்ல இருக்க ஸ்பீடு பிரேக்கர் சைஸுக்கு லாம்போகினி ஓட்டவே முடியாது. ஒரு ஒரு 10 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு போனோம்னா கார் ரெண்டா மடங்கிரும். அந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கர் நம்ம மலை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க சென்னையில. அப்போங்கும்போது அதெல்லாம் வாங்கி ஓட்ட முடியாது. சரியா? அப்போ எந்த ஏரியால எந்த மக்களுக்கு நீங்க உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரிசல்ட் கொடுக்கணுமோ அங்க போய் ஆர்டர் கொடுத்து அங்க போய் ரிசல்ட் கொடுக்கறது தான் உத்தமம். நான் வந்து உலகத்துல இருக்கவங்களுக்கு ஃபுல்லா என்னது இப்போ ட்ரெஸ் இப்போ saree கம்பெனினா எல்லா பொம்பளைக்கும் தான் saree கட்டுறாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. உங்க Dress யாருக்கு மேட்ச் ஆகும்? உங்க Dress எந்த ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகும்? எந்த டோனுக்கு மேட்ச் ஆகும்? எந்த சீதோஷண நிலை ஐ மீன் எந்த வெப்பநிலையில இருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகும்? இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அவங்க கிட்ட போய் விற்கணும். 19 நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா என் வீடு இங்க தான் இருக்கு, இங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா அது நடக்காது. அந்த ஏரியால போய் விற்கணும். அப்பதான் நடக்கும். ஸோ ரிசல்ட்டும் இருக்கணும். என்ன ப்ராமிஸ் பண்றீங்களோ அந்த ரிசல்ட் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியம் பிராண்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்? அப்பதான் சேல்ஸ் ஆட்டோமேட்டடா நடக்கும். கரெக்டா? இன்னைக்கு மேகி அப்படின்றது ஒரு பாக்கெட் வந்துச்சு முதல்ல. இப்போ வந்து என்னெல்லாம் வந்துருச்சு மேகிலேயே வந்து வீட்டு மேகிங்கிறான், அப்புறம் வந்து சிக்கன் மசாலான்றான், உள்ள என்னெல்லாமோ மசாலா போட்டு நிறைய கலர் கலரா வேற வேற வந்துருச்சு வெரைட்டி. ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு பிராண்ட் தான். அவன் நிறைய போட ஆரம்பிச்சான். வேற வேற இன்னும் வெரைட்டிஸ் போடுறான். நம்ம நம்பி வாங்குறோம். மேகி பிராண்ட் வாங்கிடலாம். பிரிட்டானியால பார்த்தா பிரிட்டானியா நிறைய பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. வேற வேற பிஸ்கட் பாக்கெட் எடுத்து பார்ப்போம். ஓ இது பிரிட்டானியா கம்பெனி போட்டிருக்கானா நல்லா இருக்கும் வாங்கிரும். அதுதான் பிராண்டிங்கோட பவர். நீங்க பிராண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க. ஆப்பிள் நிறுவனம் இருக்கு இல்லையா? ஆப்பிள் எல்லாரும் ஐபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். கரெக்டா? அப்போ ஐபோன் ஆப்பிள்ல ஒரு வேற ஏதாவது போடுறாங்கனாலும் நம்ம வாங்குவோம். ஆப்பிளோட ப்ராடக்ட் பென்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஒரு பென் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பென் ஒரு ஒரு 400 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வாங்குவீங்க? ஆப்பிள் பென் கையில வச்சிருந்தா ஒரு பெருமை. ஒரு 400 ரூபா. எவ்வளவு பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க? ஆப்பிள் பிராண்ட் வந்து கோவிட் டைம்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாஸ்க் ரிலீஸ் பண்ணாங்க. மாஸ்க் வந்து $199 நினைக்கிறேன். $199 $19 $20 நினைக்கிறேன். ஓகேவா? கோவிட்ல எல்லாரும் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த பாருங்க போட்டுக்க 14,000 ரூபா 13,945 ரூபா 5% டிஸ்கவுண்டோட வேற. ஒரிஜினல் டோட்டல் எவ்வளவு வந்துடுது பாருங்க 14,795 ரூபா. கோவிட்ல என்ன வந்துச்சு? எல்லாரும் மாஸ்க் போட்டோம் இல்லையா? ஆப்பிளும் ஒரு மாஸ்க் ரிலீஸ் பண்ணாங்க.
நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இது என்ன இது ஒன்றும் பெரிய வித்தையான வித்தெல்லாம் கிடையாது. இந்த மாஸ்க் வந்து N95 இருக்குல்ல, அந்த மாஸ்க் தான். N95 மாஸ்க் நம்ம வாங்கி போட்டோம் இல்லையா, அந்த மாஸ்க் தான். இங்க பாருங்க, இந்த ஆள் வந்து ரிவ்யூ அன்பாக்சிங்கே பண்ணியிருப்பாரு. ஆப்பிள் I could just hook this around my ears, and then I could hook this piece at the back side. Let's see. சாதாரண மாஸ்க் தான். ஓகே, இதுல ஒண்ணுமே இல்ல. ஏன் சாதாரண மாஸ்க்னு சொல்றேன்னா, பிலிப்ஸ்ல ஒரு மாஸ்க் இருக்கு, ஸ்மார்ட் மாஸ்க். சரியா? இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஃபேன் இருக்கும். இதுதான் நான் வாங்கி வச்சிருந்தேன், ஆக்சுவலி மிஸ் ஆயிருச்சு. ஓகே, 6000 ரூபா. ஓகே, இதுல ஒரு மாஸ்க் இருக்கு. இதுல ஒரு என்ன சொல்றது, ஃபேன் மாதிரி இருக்கும். அந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஏரை வெளியே, வெளியே இருக்கிற நல்ல ஏரை உள்ள கொண்டு வரும். கார்ல இருக்கிற ஏசி மாதிரி. ஓகேவா? இந்த இருக்குல்ல இந்த மாஸ்க். இப்ப இதுலயாவது ஒரு ஃபேன் இருக்கு, ஆனா இதுவே 6000 ரூபா தான். அந்த ஆப்பிள் மாஸ்க பாருங்க, இது சாதாரண மாஸ்க் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இது சாதாரண N95 மாஸ்க், ஆனா இது 15000 ரூபா. இப்போ புரியுதா ஏன் பிராண்டா மாறணும்? பிலிப்ஸே 6000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க இல்லையா, அது வந்து 2000 ரூபாய்க்கும் நார்மல் பிராண்ட்ல இருக்கு. சரியா? சாதாரண இதுல சேம் மிஷின் தான், ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. இப்போ புரியுதா ஏன் பிராண்டா மாறணும்னு? நம்ம வைக்கிறது தான் சட்டம், நம்ம வைக்கிறது தான் ரேட்டு, அங்கதான் செய்வாங்க. ஆப்பிள்ல வேலை பார்க்குற எல்லாரும் இந்த மாஸ்க் வாங்கினாங்க 15000 ரூபா கொடுத்து. அதுதான் பிராண்டோட பவர். அதனாலதான் சொல்றேன், காசு நிறைய வேணும்னா பிராண்டா மாறணும். அது எப்படி சார் மாறுறது? அதுக்கு இந்த நாளும் ரொம்ப முக்கியம். இந்த நாள் உங்ககிட்ட தெளிவா இல்ல, எங்கேயாவது காப்பி அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா எந்த ஜென்மத்துல பிராண்டா மாற முடியாது. ஓகேவா? சி விஷன், விஷன் வேணும். எதுக்காக இந்த பிசினஸ் பண்றீங்கன்னு உண்மையான ரீசன். சும்மா வெளியே வந்து என்ன செய்யக்கூடாது, பெருமைக்கு பேசக்கூடாது. நான் எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன், யாரும் நம்ப மாட்டாங்க. மிஷன் எப்படி நீங்க அத இப்போ வந்து லைக் நான் வந்து மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்கறதுக்காக குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? ஏன் ஆரம்பிச்சிருக்கேன்? ஏன்னா பிசினஸ் ஓனருக்கு இந்த 4 டிஃபரன்ஸும் தெரியல. மார்க்கெட்டிங்னா என்ன, பிராண்டிங்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, சேல்ஸ்னா என்னன்னு தெரியல. அது தெரியாம தான் சேல்ஸே நடக்கல, சேல்ஸே நடக்கல, சேல்ஸே நடக்கல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணேன், அது நடக்கல. கஸ்டமர் கன்வர்ஷன் தெரியல, புரியல. அவங்கள பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். டெய்லி காலைல எழுந்துச்சு கடையை திறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, வந்து உட்காருவாங்க. அவங்க எம்ப்ளாயோட நான் சொல்றோம் இல்லையா, எம்ப்ளாயி சூப்பருங்க. பிசினஸ் ஓனர் கம்பேர் பண்ணும்போது எம்ப்ளாயோட லைஃப் சூப்பர். இவன் உட்காந்து அவ்வளோ பேருக்கும் சேலரி போடுறது தான் என்ன, ப்ராடக்ட் பேசுறது, சப்ளையர்கிட்ட பேசுறது, வீட்டை சமாளிக்கிறது, அப்படி இப்படின்னு என்ன பண்றோம்னே தெரியாம பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாவப்பட்ட ஜென்மம், பாவப்பட்ட ஜீவன். சரியா? சி அதனாலதான் இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓகேவா? ஏன் ஆரம்பிச்சேன்? ஏன்னா பிசினஸ் ஓனர்ஸை பார்க்கும்போது அவங்க சக்சஸ் ஒரு விஷன் வைக்கிறாங்க, அதை அச்சீவ் பண்ண முயற்சி பண்றாங்க, ஆனா அதை பண்ண தெரியல, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரைட்டா? அவங்க விஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா அட்லீஸ்டா ஒரு விஷன் கோலா வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? நான் ஏன் பண்றேன் அப்படின்னா, அந்த விஷனை அச்சீவ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உங்க விஷனை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அதுதான் என்னோட விஷன். ஐ எம் ஹெல்பிங் ஆண்டர்பிரனர்ஸ் டு அச்சீவ் தேர் விஷன். தட் இஸ் வாட் மை விஷன். ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது என்னோட விஷன். பல வருஷமா அதுதான் என்னோட விஷன். மிஷன் எப்படி பண்ற? நான் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரெகுலரா. ஃப்ரீயா கண்டக்ட் பண்றேன், பெய்டா கண்டக்ட் பண்றேன், மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் கண்டக்ட் பண்றேன். எப்படி பண்றேன்? மிஷன் என்ன? குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் வழியா கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது. அது மூலமா என்னோட விஷனை நான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்றேன். அப்புறம் வேல்யூ. வேல்யூ சிஸ்டம்னா என்னன்னா, அதுதான் இந்த நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பிசினஸோட கல்ச்சர். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் வேணும், ஒரு மிஷன் வேணும், ஒரு வேல்யூ சிஸ்டம் வேணும். வேல்யூ சிஸ்டம்னா என்ன? கல்ச்சர். எந்த காரணத்தை கொண்டும் நான் இந்த விஷயத்த விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்றது. ஓகே, பொய் சொல்ல மாட்டேன், உண்மையா தான் இருப்பேன். ஓகே, நான் கடன் வாங்க மாட்டேன். அப்படிலாம் நீங்க என்ன வேல்யூ சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்க பிசினஸும் அப்படிதான் இருக்கும். ஓகே, உங்க பிசினஸும் அப்படிதான் இருக்கும்.
தலைவன் எவ்வளி தொண்டன் அவ்வளின்ற மாதிரி உங்க பிசினஸ் ஐ மீன் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான். நீங்க காலையில லேட்டா போய் கடையை திறந்தீங்கன்னா கடை லேட்டா தான் திறக்கும். நீங்க கடனாளியா இருக்கீங்க, கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணுவீங்க, பிசினஸ் கடன்ல தான் இருக்கும். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா உங்க மூளைக்குள்ளதான் இந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, கடையில ரன் ஆகல. உங்க மூளைக்குள்ளதான் ரன் ஆகும். அப்போ நம்ம கரெக்டா இருக்கணும். நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி கல்ச்சரும் கரெக்டா இருக்கும், பிசினஸும் கரெக்டா இருக்கும். அந்த வேல்யூ சிஸ்டம்னா என்னன்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? அதனாலதான் எல்லாம் எல்லாம் வளர்ந்த பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க செல்ஃப் டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நானுமே என்னோட இதுல அப்படிதான் போட்டிருப்பேன். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் த நம்பர் ஒன் கீ டு சக்சஸ். செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அப்போ இந்த வேல்யூ அப்படின்றது நம்ம நம்ம எப்படிலாம் இருக்கோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இந்த பிசினஸ்ல இன்க்ளூட் பண்ணிடணும். பண்ணிட்டோம் அப்படின்னா பிசினஸ் சூப்பரா நடக்கும். அப்புறம் வந்து கோல்ஸ். கோல்ஸ்னா என்ன? என்ன சேஞ்ச் இந்த உலகத்துல நீங்க கொண்டு வர போறீங்க? ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்கன்னா என்ன கோல் அவர் அச்சீவ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவர்கிட்ட நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க ஆஸ் அ பிராண்டா? ட்ரஸ்ட் எடுக்க போறீங்களா, இல்லைன்னா காசு நிறைய சம்பாதிக்க போறீங்களா? வாட் யூ ஆர் கோயிங் டு கெட். ஸோ இப்படி மியூச்சுவலா கோலை வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நீங்க உங்களை பிராண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பிராண்ட் ஆக முடியாது. பிராண்ட் ஆகலைன்னு என்ன பண்ண முடியாது? ஆட்டோமேட்டடா சேல்ஸ் நடக்க. பிராண்ட் ஆனா ஆட்டோமேட்டட் சேல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, மேகி இன்னொரு போட்டாங்க அப்படின்னா போய் வாங்க போயிருவோம். கரெக்டா? நம்ம யாரும் சொல்லலாம் வேண்டாம், மேகி பிராண்டு போட்டிருக்காம்பா அப்படின்னா வாங்கிடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ பிராண்ட் ஆயிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எல்லாமே சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டடா நடக்கும். ஒரு வாட்டி பிராண்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சார், அது டிஃப்ரெண்டான்னு கேட்டா ஆப்வியஸ்லி அது டிஃப்ரெண்ட். இதுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கம்யூனிகேஷன் டு யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே. கம்யூனிகேட் பண்றது எப்படி, உங்க டார்கெட் ஆடியன்ஸோட நீங்க கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படின்றதான் மேட்ரு. மார்க்கெட்டிங்னா எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். பிராண்டிங் அப்படின்னா ரிசல்ட் டு யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். கம்யூனிகேஷன் என்ன? அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன? கம்யூனிகேட்டிங் டு யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். ஸோ கம்யூனிகேஷன் எப்படி நீங்க பண்றீங்க, எதை கம்யூனிகேட் பண்ணணும்? இப்போ மார்க்கெட்டிங்ல எஜுகேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? அந்த எஜுகேஷன் கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு 50% ஆஃபர்னு ஒன்று போடுறீங்கன்னா அது ஒரு கண்டென்ட். அது மார்க்கெட்டிங். நான் இப்படி பண்ணணும்னு பிளான் பண்றது, இப்படிலாம் நான் சொல்லி கொடுக்கணும்னு. அதை சொல்லி கொடுக்குற அந்த ஏஐடிஎஃப் ஃபனலை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள, இந்த கம்யூனிகேஷனுக்குள்ள இந்த ஏஐடிஎஃப் ஃபனலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? மார்க்கெட்டிங் அதை பிளான் பண்ணி ஏஐடிஏல சாட் ஜிபிடில போட்டு எடுத்துருவீங்க. எடுத்து வச்சதை எப்படி கொண்டு போய் எடுத்ததுக்கு அப்புறம் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அது ப்ரொமோஷனுக்கு வெளியே போயிட்டு அப்படின்னா அது பேர் அட்வர்டைஸ்மெண்ட். அதை கிரியேட்டிவா பண்ணணும். நான் சொல்ல கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் போட்டுக்கோங்க. எனக்கு கிரியேட்டிவிட்டியே கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். சரியா? கிரியேட்டிவிட்டினா இஸ் நத்திங் பட், கிரியேட்டிவிட்டினா நிறைய பேரோட தப்பான புரிதல் என்னன்னு சொல்லவா? கிரியேட்டிவிட்டினா அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை பார்த்தாலே அப்படி டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. கிரியேட்டிவிட்டினாலே நமக்கு புரியாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த யாரால சிம்பிளா சொல்ல முடியுதோ அவங்க தான் கிரியேட்டர். கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் 10% ஆஃபர் அப்படின்றத நீங்க டிஃப்ரெண்டா சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ இப்போ இந்த கிரியேட்டிவிட்டியில இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, கிரியேட்டிவிட்டியில இது ஒரு கிரியேட்டிவிட்டி, பெரிய விஷயம்லாம் இல்ல. சேட்டியா இந்த சாட்டி, சாட் வித் டீச்சர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் சாட் ஜிபிடி மாதிரி நிறைய பேர் வச்சிருந்தாங்க. சாட் ஜிபிடி டி போடுவோமா? இந்த சாய் சாய் ஜிபிடி, சாய் ஜிபிடி இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த இமேஜ் வந்து. ஓகே, என்ன போட்டிருக்காங்க? சாய் ஜிபிடி ஜென்யூன்லி பியூர் டீ. ஜென்யூன்லி பியூர் டீ. இது ஒரு கிரியேட்டிவிட்டி. கரெக்டா? என்ஹான்ஸ்டு வித் ஏஐ. அப்போ ஒரு புரியாத விஷயத்த கிரியேட்டிவா ஈஸியா மக்களுக்கு புரியுற மாதிரி கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ இந்த அவரோட டீ கடை இப்போ நம்ம உட்காந்து பேசுறோம் அப்படின்னா அந்த கடை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டோம். அப்படி அவ்வளவுதான். இதை தான் பேச வைக்கணும். இப்படி பேச வைக்கிறது பேர் தான் கிரியேட்டிவிட்டி. அது பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா? இது பேரு பிராண்டிங் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். பிராண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ இது
அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ இங்க எது ரொம்ப முக்கியமா வரும்னா எமோஷன். மக்களோட எமோஷனோட நீங்க வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா தட்ஸ் இட். Hi, honey. Okay. Oh, hey, Snowball. Nerd alert. Hello, Father. You know, Socrates said. Anyways, we'll talk later. I didn't do it! Ladder. Life insurance so good, they're gonna want you dead. I love you too, guys. But seriously, intentionally killing a policyholder will void all life insurance benefits. ஒரு இன்சூரன்ஸ் ஆடு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை மறக்க மாட்டோம். ஓகேவா? ஒரு இன்சூரன்ஸ் ஆடு எவ்வளவு கிரியேட்டிவா அதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து பாக்குறோம். இங்க இந்தியாவில் எடுக்கிற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷன் பேஸ் பண்ணி ஆட் இருக்கும். இந்த ஆடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடு இந்த இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆடு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஆடு. இது ஒரு நிமிஷம் இருக்கு. एक दिन हमारे गांव में किसी ने नहाने का सावर रख दिया। हमारे आधे गांव ने पानी पी लिया और एक शहर वाले का नहाना अभी खत्म ना हुआ। ஸோ இந்த ஆடு யூனிலிவரோட ஆடு. ஓகே, சி இதுல என்ன சொல்றாங்க, ஷவர் போனீங்க அப்படின்னா குயிக்கா என்ன பண்ணுங்க, டேக் ஷார்ட்டர் ஷவர் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். நிறைய பேருக்கு நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி. இதுல ஒரு எமோஷனை எவ்வளோ சூப்பரா சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஒரு சாதாரண விஷயத்த ஐ மீன் இதை வந்து சிம்பிளா சொல்லியிருக்கலாம். ஷவரை வந்து என்ன பண்ணுங்க, ஷார்ட்டர் ஷவர் எடுத்துக்கோங்க, ரொம்ப நீங்க வந்து குளிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு 10 செகண்ட்ல சொல்லியிருக்கலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் மிக்ஸ் எமோஷன் வித் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நீங்க பொதுவா இப்போ போடுறீங்களா, அது ஆடே கிடையாது, எந்த எமோஷனுமே இல்லை. ஒரே ஒரு எமோஷன். என்ன எமோஷன்? உங்களுக்கு பணம் வேணும். இந்த எமோஷனை தாண்டி வேற எந்த எமோஷனுமே அது இல்லை. ஸோ தட் கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் வித் யுவர் கஸ்டமர். நீங்க ஆஃபர் போடுறீங்க, எது போடுறீங்கனாலும் இந்த மாதிரி சில எமோஷன்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அந்த எமோஷன் நீங்கள் கால் டு ஆக்ஷன்ல பை நவ் புக் நவ்ல கூட வைக்கலாம், நோ ப்ராப்ளம். ரைட்டா? தென் வந்து ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட்டை பற்றி அதிகமாக பேசுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட்டை பற்றி அதிகமாக பேசும் நீங்கள் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகே, தென் வந்து சேல்ஸ். சேல்ஸை பொறுத்தளவில் பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர். ஓகே, பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர். இங்கே டார்கெட் ஆடியன்ஸ்லாம் கிடையாது. யார் வந்தாலும் ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணிடுங்க, தட்ஸ் இட். இங்கே டார்கெட் ஆடியன்ஸ் வேண்டாம். இந்த 3க்கு தான் டார்கெட் ஆடியன்ஸ் வேணும். இங்கே டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது. உங்கள் கடைக்கு யார் வந்தாலும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க, அவங்க உங்கள் கஸ்டமராக மாறினாங்க அப்படின்னா. சேல்ஸ் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் ரிலேஷன்ஷிப். சேல்ஸில் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலை. நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேல்ஸு சஸ்டைனபிள் சேல்ஸாக இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு சேல்ஸ் வரும். நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுவோம்னா, இந்த மாதம் சில கஸ்டமரை எடுப்போம், சேல்ஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். அப்படி விடக்கூடாது. வாங்கிட்டாங்கப்பா அவ்வளோதான்.
அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட் வாழ்க்கையில தேவைப்படும். இப்போ நம்ம கிட்ட தான் அவங்க வாங்கணும், வேற யார்ட்டையும் வாங்கக்கூடாது. பிகாஸ் நல்லது பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும். அந்த நல்லதை நம்ம தான் பண்ணணும். ரைட்? சேல்ஸ்மேன் டு சூப்பர்மேன் மாதிரி. ஸோ ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருங்க, இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருங்க, இல்லை மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாட் எவர் இட் கேன் பி. ஏதாவது ஒரு மோட்ல நம்ம அவர் கூட டச்ல இருந்துகிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சேல்ஸ் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் ரிலேஷன்ஷிப், நாட் செல் த ப்ராடக்ட். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணா சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அண்ட் இங்க இந்த மூணுலயும் நீங்க ரியாலிட்டியை தாண்டி எதை வேணாலும் பேசலாம். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை தாண்டி தான் பேசினாங்க. ரைட்டா? சேல்ஸில் ரியாலிட்டி தான் பேசலாம். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன வேணாலும் பேசலாம், மார்க்கெட்டிங்கில் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், இது அப்படி அது இப்படி அப்படின்ட்டு. ஆனால் ரியாலிட்டின்னு வரும்போது, சேல்ஸ்ன்னு வரும்போது அங்கே ரியாலிட்டி தான் வின் பண்ணும். உங்கள் ப்ராடக்டோட ரியல் குவாலிட்டி என்ன, உங்கள் ப்ராடக்டோட ரியலான தன்மை என்ன, எதுக்காக உண்மையாகவே இதை பயன்படும் அப்படின்ற உண்மையை சொன்னாதான் சேல்ஸ் நடக்கும். இங்கே வர வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கஸ்டமரை வர வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உண்மையை தான் சொல்லணும், கொஞ்சம் கிரியேட்டிவாக சொல்லணும், அவ்வளோதான். உண்மை இங்கே வந்த அப்புறம் தான் என்ன செய்யும், ரியல் ஃபேக்டர் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ சேல்ஸில் ஏன்னா நீங்கள் கஸ்டமரோட இந்த 3 இடத்துலையும் என்ன, இந்த 3க்கும் இது சேல்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்கிறேன். இந்த 3லையும் வந்து நீங்கள் மாஸ் ஆடியன்ஸை ரீச் பண்ணுவீங்க, குரூப் ஆஃப் பீப்புளை ரீச் பண்ணுவீங்க. ஆனால் சேல்ஸ்னு வரும்போது ஒரு ஆளில் தான் உட்காந்து பேசுவீங்க, ஒரு ஆள்கிட்ட தான் உட்காந்து பேசுவீங்க. கரெக்டாக? சேல்ஸ் மட்டும் சிங்கிள் பர்சன்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் மார்க்கெட்டிங் பிராண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மாஸ் ஆடியன்ஸை போய் நம்ம ரீச் பண்ணுவோம். அதனால அவங்ககிட்ட பேசும்போது ரியாலிட்டியை பேசணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் ஒரு ரூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், 80-20 மாதிரி 70 and 30 அப்படின்னு ஒரு ரூல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, 70-30 ரூல். இது என்ன 70-30 ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70%, ஓகே, 70% இது வந்து கன்வர்ஷன் ரூல். கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணனா இந்த ரூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 70% உண்மையை சொல்றது, ஐ மீன் உண்மைன்னு சொல்ல முடியாது, அந்த ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்றத. 30% எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றது. நீங்க வாங்கினீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும், இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் இதுல இருக்காது அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் என்ன உண்டோ அதை மட்டும் சொல்லி வித்துருவாங்க, இல்லாததை சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 70% யூ ஷுட் டாக் அபவுட் வாட் த ப்ராடக்ட் கேன் டூ அண்ட் 30% வாட் கேனாட் டூ. புரிஞ்சதா? இப்படி நம்ம கண்டிப்பா சொல்லணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, இது இதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்றதையும் சொல்லணும். சொல்லும்போது கன்வர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் 70-30 கன்வர்ஷன் ரோல். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சேல்ஸை பொறுத்தளவில் இங்கெல்லாம் உங்கள் பிராண்டு அது இதுன்னு பேசும், உங்கள் பிராண்டு பேசும். ஓகே, நீங்கள் எடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பராக இருக்கும், அது பேசும். ஓகே, உங்கள் கிரியேட்டிவிட்டி பேசும். ஆனால் இங்கே உங்கள் ப்ராடக்ட் தான் பேசும். ப்ராடக்ட் இங்கெல்லாம் நல்ல ஆடு கொடுத்துட்டு ப்ராடக்ட் சரியில்லைன்னா எவனும் வாங்கணும். கரெக்டா? ஒரு பிளாஸ்டிக் பிளேட் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போட்டால் எத்தனை வாட்டிட்டாலும் உடையாது அப்படின்னு ஆடில் போட்டு காட்டுறீங்க. ஆனால் இங்கே வராங்க, கீழே போட்டு டபார்னு உடஞ்சிருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சேல்ஸு நடக்காது. அடுத்து நீ என்ன ஆடு போட்டாலும் இது எங்கேயும் ஒர்க்கே ஆகாது. அதான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே ரியாலிட்டியில் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நாளையும் பற்றி தெளிவாக புரிஞ்சிருச்சா? சார், இந்த 4 விஷயத்தையும் ஒரே விஷயமா மட்டும்தான் இத்தனை நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுதுங்க சார். சூப்பர், வெரி குட். ஸோ கிளாரிட்டி ஆஃப் தாட் இது பண்ணதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் வை அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப கிளாரிட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போற பாத்துல வந்துட்டு we are supposed to நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிற சொல்ற மாதிரி நிறைய ஆடியன்ஸ் இருந்தாலும் டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கான எமோஷனலி கனெக்டபிள் பிராண்டிங்கா எடுத்துட்டு வந்தோம்னா இது வந்து ஒரு லெகசி பிராண்டா எடுத்துட்டு போகலாம் சார். சேல்ஸ்னா நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான் இதுன்னு தெரியுது சார். இப்போ அதோட ப்ராசஸ் பார்க்கும்போது நம்ம எஜுகேட் பண்ணனாலே கஸ்டமர் வந்து நமக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆயிடுவாங்க, அவங்க மூலியமா நமக்கு ரெஃபரல் வரும். அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது எஜுகேட் த பீப்புள் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பெருசா இருந்துச்சு சார். நம்ம வந்து சேல்ஸ்க்காக ரொம்ப பேசிட்டே இருப்போம், ஜஸ்ட் அவங்க வாங்குவாங்களா இல்லையா அது நமக்கு தெரியாது. மொத்தத்துல ஒரு கஸ்டமர்னா
அவங்ககிட்ட பேசுறதுலயே நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோமே தவிர எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் சார். சார் இப்போ மேம் சொன்ன மாதிரி தான் நம்ம எஜுகேட் பண்றதுலேயே நம்ம விட்டுறோம் சார். ஃபர்ஸ்ட் அதை பண்றதே கிடையாது, மற்ற எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுலே நம்ம அது சரியா பண்ணதுனால மற்றது நமக்கு எதுவுமே இதாக மாட்டேங்குது. ஏன்னா மார்க்கெட்டிங் சரியா பண்ணாம சேல்ஸ் நடக்கணுங்கிறத மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். அந்த எஜுகேட் பண்ணிட்டு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கணுங்கிற டார்கெட் ஆடியன்ஸ்ல வந்து நான் எதிர்பார்க்கணுங்கிறத நல்லா புரிஞ்சிச்சு சார் எனக்கு. சரி, மார்க்கெட்டிங், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் இந்த 3 பண்ணாலும் சேல்ஸ் நடக்காது. சேல்ஸ் பண்ணாதான் சேல்ஸ் நடக்கும். ஆனால் சேல்ஸுக்குள்ள சேல்ஸ் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் ஓனர் மறந்துட்டேன், இதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா இனிமேல் வரவே கூடாது. இந்த நாளையும் என்னைக்குமே மறக்கக்கூடாது. சரியா? எப்போ கேட்டாலும். ஏன்னா இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும் தொழில் நடத்த முடியும். நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னா அதுக்குள்ள என்ன பண்ணணும்? எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். உங்க டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருங்க. அவ்வளவுதான் மார்க்கெட்டிங், வேற ஒண்ணுமே கிடையாது. மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துட்டே இருங்க, நீங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். ரிசல்ட்டை பத்தி யோசிக்க, சேல்ஸ் நடக்குமா நடக்கா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. மார்க்கெட்டிங் பண்ணணும்னா எஜுகேட் பண்ணணும். ஒரே வார்த்தை தான், எஜுகேட்டிங். சரியா? எஜுகேஷன் இஸ் த வேர்ட் ஃபார் மார்க்கெட்டிங். மறக்கவே கூடாது. மார்க்கெட்டிங் என்ன? எஜுகேஷன் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். பிராண்டிங்க்கு ஒரே வார்த்தை, வாட் இஸ் தட்? ரிசல்ட். ஓகே, கிவிங் த ரைட் ரிசல்ட்ஸ். மார்க்கெட்டிங்ல என்ன நீங்க சொல்றீங்களோ, உங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்றீங்களோ அது ரிசல்ட்டா இருக்கணும். 2 நிமிஷத்துல மேகி வேகணும்னா 2 நிமிஷத்துல வெந்தே ஆகணும். ஓகே, 61 செகண்ட் ஆகக்கூடாது, 60 செகண்ட்ல வெந்துடணும். தட் இஸ் கால்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, தென் அட்வர்டைசிங் என்னது? கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன். நீங்க பண்ணக்கூடிய இந்த பிராண்டிங்ல இருக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல மார்க்கெட்டிங்ல இருக்கிற விஷயமா இருக்கலாம். மார்க்கெட்டிங்ல ஒரு ஆஃபர் போடுற விஷயமா இருக்கலாம், இல்ல பிராண்டிங்ல உங்க விஷனை பத்தி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற விஷயமா இருக்கலாம். இப்போ யூனிலிவர் சொன்னது வந்து அவங்களோட விஷன்ல ஒண்ணு. இது வந்து என்னன்னா கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன். உங்களோட மார்க்கெட்டிங், எஜுகேட்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், அதுல நீங்க பண்ணக்கூடிய உங்க மார்க்கெட்டிங்ல பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் மெசேஜ் அண்ட் பிராண்டிங்ல பண்ணக்கூடிய பிராண்ட் மெசேஜ் எல்லாத்தையும் கிரியேட்டிவா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அது பேரு அட்வர்டைஸ்மெண்ட். சேல்ஸ்ல நீங்க பண்ண வேண்டியது ரிலேஷன்ஷிப் பில்டிங் தான். கஸ்டமர் வந்தா ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணுங்க. யார்? தேங்க்யூ ஸோ மச். நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.